மானாமதுரை சட்டமன்ற தொகுதி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் இம்முறை வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இவர் 2019 இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் காசுலிங்கத்தை தோற்கடித்தார். பின்னர் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சரவையில் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் ஏசி மாரிமுத்து வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றனர் மாரிமுத்து ஆதரவாளர்கள். இவர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலராகவும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள மாநில மகளிர் தொண்டரணி இணைச் செயலாளர் தமிழரசி ரவிக்குமார் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. மாநில ஆதிதிராவிட நலத்துறை துணை செயலாளர் மாரியப்பன் கென்னடி போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். இவர் அதிமுக கட்சியில் 2019 தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். அதிமுகவில் இருந்து அம்மா முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தார். பின் திமுகவில் இணைந்து தற்போது மானாமதுரை நகராட்சி நகர்மன்ற தலைவராக பதவி வகித்து வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியில் சமூக ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர் RS பாலா என்ற பாலகோபாலன் போட்டியிட வாய்ப்பு அதிகம் என்று பாஜகவினர் கூறுகின்றனர். இவர் மானாமதுரை சட்டமன்ற இணை அமைப்பாளராகவும் பதவி வகித்து வருகிறார். பாஜக மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வரும் பாட்டம் நாகராஜன் களம் இறக்கப்படுவார் என்று கூறப்படுகின்றனர். அதேபோல் மாவட்ட கூட்டுறவு தலைவர் மற்றும் மாநில பட்டியலணி மாநில செயலாளராக உள்ள ஆதீனம் இம்முறை போட்டியிட வேண்டும் என்று முனவுகின்றனர் அப்பகுதி மக்கள். காங்கிரஸ் கட்சியில் SC/ST பிரிவு மாநில துணைத் தலைவர் டாக்டர் செல்வராஜ் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்கின்றனர் அப்பகுதி காங்கிரஸ் கட்சியினர். மாநில இளைஞரணி பொதுச் செயலாளராக உள்ள ராஜீவ் கண்ணா அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி ஒன்றிய செயலாளரும் மானாமதுரை மேற்கு ஒன்றிய செயலாளருமான சரண்ராஜ் போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது. மாவட்ட துணை செயலாளர் செல்வி சந்திரபாண்டியனுக்குத்தான் கட்சி வாய்ப்பு தரும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். திருபுவனம் மேற்கு ஒன்றிய செயலாளரான துரை இளங்கோவிற்கு வாய்ப்பு அதிகம் என்கிறார்கள் திருபுவனம் பகுதி மக்கள். நாம் தமிழர் கட்சியில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சண்முகப்பிரியா போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது.